ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? மார்ச் 28, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், சக்ஸஸ்ஃபுல் ஆன்டி-சேட்டலைட் மிசைல் டெஸ்ட் புட்ஸ் இந்தியா இன் எலைட் கிளப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆன்டி-சேட்டலைட் மிசைல். ஓகேவா, அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, சேட்டலைட்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து மிசைலை வந்து என்னென்னா நம்மளால் வந்து இனிமேலும் விண்ணில் வந்து ஏவ முடியும். ஓகேவா, ஸோ இந்த மிசைல் வந்து என்னென்னா ரிலேட்டட் டு பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டம் விட்டு கண்டம் தாண்டி அழிக்கக்கூடிய மிசைல் தான் இந்த பேலஸ்டிக் மிசைல் அப்படிங்கிற ஒரு மீனிங்குள்ளே வரும். ஸோ இதையும் இந்த ஆன்டி சேட்டலைட் மிசைலையும் வந்து என்னென்னா நம்மளுடைய பேலஸ்டிக் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் தான் இதையும் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஆன்டி சேட்டலைட் மிசைலில் நேற்று நடத்தின இதில் வந்து என்னென்னா எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் வந்து என்னென்னா இது போய் தாக்கி அழிச்சிருக்கு அப்படின்னா அரௌண்ட் 300 கிலோமீட்டரில் இருக்க நம்மளுடைய மைக்ரோசாட் ஆர் அப்படிங்கிறத நம்ம ஒரு போன மாதம் வந்து என்னென்னா இதை வந்து விண்ணில் ஏவிருந்தோம். இதை வந்து என்னென்னா இப்போ அழிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த 300 கிலோமீட்டர் அப்படிங்கிறது என்ன, லோ எர்த் ஆர்பிட். ஆக்சுவலாக வந்து என்னென்னா இந்த இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த மிஷன் சக்தி, இதுக்கு பேர் மிஷன் சக்தி. இந்த மிஷன் சக்தியில் இது எவ்வளோ ஹைட்டு போய் தாக்கும் அப்படிங்கிறத இவங்க தெளிவாக சொல்லலை. ஒன்லி 300 கிலோமீட்டர் லோ எர்த் ஆர்பிட்டில் இருந்த ஒரு மைக்ரோசாட் ஆர் சேட்டலைட்டை வந்து என்னென்னா இதை தாக்கி அழிச்சிருக்கு, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதோட ஆக்சுவல் ஹைட் எவ்வளோ ஹைட்டு போய் தாக்கி அழிக்கும் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வந்து அவங்க வெளிப்படையாக சொல்லலை. ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பேலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்குள்ளே வரக்கூடிய ஒரு இதுதான் இந்த இது. ஓகேவா, இந்த மிஷன் கம்ப்ளீட்டட் இன் 3 minutes, 3 நிமிஷத்தில் இந்த மிசைலோட அந்த மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றாக்காங்க. ஓகேவா, ஸோ லோ எர்த் ஆர்பிட்டில் தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் இப்போ அதாவது லோ எர்த் ஆர்பிட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஏன் லோ எர்த் ஆர்பிட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மினிமைஸ் டெப்ரிஸ். ஓகேவா, டெப்ரிஸை மினிமைஸ் பண்ணுறதுக்காண்டி தான் லோ எர்த் ஆர்பிட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, லோ எர்த் ஆர்பிட்னாலுமே நமக்கு வந்து என்னென்னா நம்மளுடைய வளிமண்டலத்தை தாண்டி போன இடம் தான் அந்த லோ எர்த் ஆர்பிட்டும். அப்போ இந்த மிசைலுக்கு என்ன இதுக்கு முன்னாடி உள்ள நம்ம பேலஸ்டிக் மிசைல் கண்டம் விட்டு கண்டம் தாவர மிசைல் எல்லாமே நமக்கு வளிமண்டலத்துக்குள்ளே தான் ட்ராவல் ஆகும். பட் இந்த மிசைல் வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரா அந்த அட்மாஸ்பியர்லையும் வந்து என்னென்னா ட்ராவல் ஆகி இப்போ அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அந்த பாயிண்ட்டையும் இதில் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன, இதுக்கு முன்னாடி மொத்தம் 3 கண்ட்ரிஸ் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு மிஷனை வந்து என்னென்னா அவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க. யார் அப்படின்னா யூஎஸ், ரஷ்யா, சைனா, இந்த 3 பேர் தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கேப்பபிலிட்டியை. ஓகேவா, இதில் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா இந்த சேட்டிலைட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மைக்ரோசாட் ஆர் அப்படிங்கிற இமேஜிங் சேட்டிலைட்டை தான் போய் இது வந்து தாக்கி அழிச்சிருக்கு. ஓகேவா, இதோட ஹைட் வந்து 274 கிலோமீட்டரில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ அழிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்னா இதை இன்டர்செப்டார் மிசைல் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்செப்டார் மிசைல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இது போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை தாக்கி நிறுத்தி அழிக்கக்கூடியதுக்கு பேர் தான் இன்டர்செப்டார் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிசைலுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஹிட் டு கில் மோட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஹிட் டு கில் மோட். ஓகேவா, ஹிட் டு கில் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகையான சேட்டிலைட்டை. ஓகேவா, இது என்னென்னா தாக்கிச்சுன்னா அழிச்சிரும், அவ்வளோதான். ஓகேவா, ஹிட் டு கில் மோட் அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த இதில் முக்கியமானது என்னென்னா நமக்கு வந்து இந்த சேட்டலைட் சிஸ்டம். ஓகேவா, இந்த சேட்டலைட் சிஸ்டம் நம்ம அனுப்புனது வந்து என்னென்னா மற்ற கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து எதுவும் பண்ணலை, அண்ட் நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டியை வந்து பாதிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து என்னென்னா நம்ம இந்த இதில் விட்டுருக்குறாங்க. ஓகேவா, அதே மாதிரி இதோட முக்கியமான ஒரு பிரச்சனையும் நேற்று கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா இந்த மிசைல் செலுத்தின கொஞ்ச நேரத்தில் வந்துன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து என்னென்னா டைரெக்டாக டெலிவிஷனில் ஆஜராகி அங்கே வந்து என்னென்னா அவர் ஸ்பீச் கொடுத்துருக்காரு இந்த மிசைலை பற்றினது. இது வந்து என்னென்னா மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் வந்து என்னென்னா இதுக்கு அப்போசிஷன் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், எலெக்ஷன் அப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய சில வழிமுறைகளுக்கு பேர் தான் அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து என்னென்னா இவங்க வந்து சரியாக வந்து ஃபாலோ பண்ணலை. ஸோ இதை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான் மோடியோட அந்த ஸ்பீச் வந்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த ஆர்டிக்கலையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இது ஒரு உங்களுக்கு 7th பேஜில் வந்து என்னென்னா இதை பற்றின இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கான். ஆன்டி சேட்டலைட் வெப்பன்ஸ் டேட் பேக் டு கோல்டு வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த இதில் நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து என்னென்னா நம்ம தான் இதில் இன்னொரு தெரிஞ்சுக்கணும், நம்ம தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி நம்மளோட ஓன் சேட்டலைட்டை நம்ம தாக்கி அழிச்சிருக்கோம். ஓகேவா, மற்ற எல்லா கண்ட்ரியும் வந்து என்ன டெமான்ஸ்ட்ரேட் தான் பண்ணி காட்டியிருக்காங்க, நம்ம தான் அந்த இதை அழிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த இடத்துல இந்த ஆர்டிக்கல் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதே மாதிரி ஆப்ரேஷனுக்கு நம்மளுடைய அவங்க யூஎஸ் வச்ச பேர் என்னென்னா ஆப்ரேஷன் பர்ன் ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன்
இல்லாட்டி இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க, ஆப்ரேஷன் பாண்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறதான் இதோட நேம், யூஎஸ் வச்சிருக்கிற நேம். ஓகேவா? ஸோ இவங்களும் வந்தோன்னா அவங்க சேட்டலைட்டை தான் வந்தோன்னா டார்கெட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து என்னென்னா அவங்க வந்து தாக்கி அழிச்ச மாதிரி எதுவும் சொல்லலை. பட் நம்மளோட சேட்டலைட் தான் ஃபஸ்ட் டைமாக வந்தோன்னா தாக்கி நம்மளோட அந்த ஆன்டி மிசைல் இதுதான் அந்த வெப்பன் தான் வந்து போய் தாக்கி அழிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஏசேட் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய அக்னி, பிருத்வி இந்த மாதிரியான சேட்டலைட்டோட இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பவர்ஃபுல் ட்ராஜெக்டரியை தான் இந்த இதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லோ எர்த் ஆர்பிட்டுங்கிறது என்னென்னா எங்கெங்கே லோ எர்த் ஆர்பிட்டில் என்னெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, லைக் இந்தியன் பிசாட், ரிசோர்சாட் 2, ரேடார் இமேஜிங் சேட்டலைட்டு அண்ட் லேண்ட் 2 அண்ட் எஸ்ஆர்எம் சேட் அப்படிங்கிறதெல்லாம் இந்த லோ எர்த் ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது. லோ எர்த் ஆர்பிட் எத்தனை கிலோமீட்டருக்கு வரைக்கும் போகும் அப்படின்னா, அரௌண்ட் 2000 கிலோமீட்டர் வரைக்கும் என்னென்னா அதை லோ எர்த் ஆர்பிட்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? இதை தான் இந்த ஃபுல் ஆர்டிக்கல்லே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மிஷன் சக்தி. அண்ட் இதோட ஃபுல் டீட்டெயிலையும் வந்து என்னென்னா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நியூஸில் நிறையா நியூஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களே உட்காந்து படித்து அதை வந்து என்னென்னா நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நியூஸ் வந்து கண்டிப்பாக இதில் வந்து மேபி பிலிம்ஸ்க்கு ஏதாவது ஒரு கொஷின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அவ்வளோ நியூஸஸ் வந்து என்னென்னா இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இதில் இருக்கிறது. ஸோ இதை பற்றின இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு டெய்லி வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து டெய்லி பார்க்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு இதை பற்றின இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், DRDO வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஓகேவா? DRDO வெப்சைட்டில் பாருங்கள். அண்டு DRDO வெப்சைட்டில் அந்த அளவுக்கு இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் அதர் திங்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் இதை தவிர வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாம். அல்லது என்னென்னா உங்களுக்கு PIBயில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் மேபி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, எலக்டோரல் பாண்ட்ஸ் வில் அஃபெக்ட் டிரான்ஸ்பரன்சி, எலெக்ஷன் கமிஷன் டெல்ஸ் சுப்ரீம் கோர்ட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஓகேவா? நமக்கு தெரியும், இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுடைய இப்போ வந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2016-17 இந்த இயரில் வந்து என்னென்னா நமக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? எலக்டோரல் பாண்ட்ஸ். ஓகேவா? இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லி கொண்டு வந்தாங்கன்னா, இது டிரான்ஸ்பரன்சியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இதையும் கொண்டு வந்தாங்க. அண்ட் இதில் முக்கியமானது என்னென்னா, நமக்கு இல்லீகல் மணி வந்து என்னென்னா பொலிட்டிக்கல் ஃபண்டிங்க்கு வராமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. எப்படி அப்படின்னா, இதில் இருக்க ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நீங்கள் வந்து என்னென்னா ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் வந்து என்னென்னா யார்கிட்டனா 2000 ரூபாய்க்கு மேலே, ஓகே 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டு நீங்கள் ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பேங்க்குங்கிறது இப்போ வந்து என்னென்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை தான் வந்து என்னென்னா இவங்க வந்து பேங்க்காக வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த பேங்க்கில் போய்ட்டு அந்த பாண்டை ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து இங்கே பே பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னா ஒன்லி இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட மட்டும்தான் இருக்கும், வேறு யார்கிட்டையுமே இருக்காது. ஓகேவா? இவங்க வந்து என்னென்னா அந்த கன்சர்ன் பார்ட்டிக்கு வந்து இந்த ஃபண்டை வந்து அவங்க டெலிகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ இருக்க எலக்ட்ரல் பாண்ட்ஸு. ஸோ நீங்கள் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா ஆன்லைன் மோடில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து டிரான்ஸ்பரன்சியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் வந்து கிளைம் பண்ணாங்க. பட் இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான டிரான்ஸ்பரன்சியை இன்க்ரீஸ் பண்ணாது, இது வந்து டிரான்ஸ்பரன்சியை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது எப்படி டிரான்ஸ்பரன்சியை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து தெளிவாகவே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் வந்து என்னென்ன ஆர்டிக்கல் வந்து மொத்தம் வந்து அந்த எலக்டோரல் பாண்டுக்காண்டி அரௌண்ட் 5 ஆக்ட் கிட்ட, ஒரு 5 ஆக்ட் கிட்ட வந்து என்னன்னா நம்ம கவர்மெண்ட் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அந்த 5 ஆக்ட் என்னென்ன ஆக்ட் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் ஆக்ட் 2017 அப்படிங்கிறதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட், ஓகேவா, அதில் அமெண்ட்மெண்ட். அதுக்கடுத்து கம்பெனிஸ் ஆக்டில் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். மொத்தம் இந்த 5 வகையான ஆக்டில் வந்து என்னென்னா அவங்க சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இந்த 5 வகையான ஆக்டில் சேஞ்சஸ் கொண்டு வந்ததில் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபினான்ஸ் ஆக்ட் ஆஃப் 2017, ஓகேவா? இந்த ஃபினான்ஸ் ஆக்ட் ஆஃப் 2017 வந்து என்னென்னா நமக்கு வந்து இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது இவங்களுக்கு பே பண்ணுறாரு, லைக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பே பண்ணுறாரு அப்படின்னா அவங்க வந்து என்னென்னா இந்தியன்ஸாக இருக்கணும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து என்னென்னா அவங்க வந்து இந்தியனாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷனையும் வந்து என்னென்னா அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த ஃபினான்ஸ் ஆக்ட் அண்ட் 2010 அந்த FCRA ஆக்ட், ஓகேவா, ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், ஓகேவா, அந்த FCRA அண்ட் ஃபினான்ஸ் ஆக்ட் 2017 இந்த ரெண்டுலேயுமே வந்து என்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க.
வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ் மூலமாக ஈவன் ஃபாரின் நேஷனல்ஸ் கூட வந்து என்னென்னா நமக்கு இந்தியன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து என்னென்னா அமௌண்ட் வந்து என்னென்னா பே பண்ண முடியும் அப்படிங்கிறது இதில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பொலிட்டிக்கல் இதில் வந்து என்னென்னா ஃபாரின் கம்பெனிஸ் வந்து என்ன இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நமக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா அரௌண்ட் 20,000 கிட்ட வந்து ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து என்னென்னா அவர் பேன் கார்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அண்ட் அவருடைய டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னா லைக் நேமு, அட்ரஸ்ஸு இதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அமௌண்ட் வந்து என்னென்னா நீங்கள் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அந்த இல்லிசிட் மீனிங்கில் வந்திருக்கா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் தான் இந்த ஆக்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆக்ட் அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட். ஓகேவா. கம்பெனிஸ் ஆக்டில் இதில் ஒரு இது என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி வந்து என்னென்னா இந்தியாவில் இருக்க ஒரு கம்பெனி வந்து என்னென்னா ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க 3 வருஷம் வந்து என்னென்னா இந்தியாவில் அவங்களுடைய இது இருந்திருக்கணும். ஓகேவா. அந்த கம்பெனி வந்து இந்தியாவில் 3 வருஷம் இருந்திருக்கணும். அண்ட் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ தான் அவங்களுடைய ரெவன்யூவில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் தான் வந்து என்னென்னா பொலிட்டிக்கல் ஃபண்டிங் அப்படிங்கிறதுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. ஓகேவா. ரெகுலேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு கம்பெனிஸ் ஆக்டையும் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கம்பெனிஸ் வந்து எவ்வளோ நாளும் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டமை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வந்து என்னென்னா நீங்கள் அந்த கம்பெனியில் வந்து என்னென்னா ஈவன் 20% அந்த ஒரு வகையான ஷேர் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஃபண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா இது வந்து நம்மளுடைய டிரான்ஸ்பரன்சி அண்ட் பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸோடைய இண்டிபெண்ட்டாக பாதிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதுக்கடுத்து கம்பெனிஸ் ஆக்டில் இன்னொரு சேஞ்சஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா ஷெல் கம்பெனிஸ். நமக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஷெல் கம்பெனிஸை பற்றி படிச்சிருக்கோம். ஷெல் கம்பெனிஸ் அப்படிங்கிறது கம்பெனிங்கிற ஒரு நேம் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஓகே. அதில் வேறு எதுவும் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் நடக்காது. ஸோ அதன் மூலமாக நிறையா மணி லாண்டரிங்லாம் நிறையா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். ஸோ இந்த மாதிரியான ஷெல் கம்பெனிஸ் மூலமாக அதிகமான அமௌண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா பொலிட்டிக்கல் ஃபண்டிங்க்கு வருது. அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா இது லைக் மணி லாண்டரிங் மாதிரியான இதையும் கரப்ஷனையும் வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் இருக்க எல்லா பாயிண்ட்டும் நிச்சயம் ரிலேட்டட் டு எலக்டோரல் பாண்ட்ஸ். ஓகேவா. இது வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கிற ஒரு இது. ஓகேவா. ஸோ கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிக்கல். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா in 2018 Official Secrets Act invoked in 5 cases அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு Official Secrets Actனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லார்ட் கர்சன் பீரியடில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1904 ஓகேவா 1904 லார்ட் கர்சன் அவங்க பீரியடில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியன் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இந்த இந்தியன் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்போ இருக்க அந்த நியூஸ் பேப்பரோட ஃப்ரீடமை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இதை வந்து என்னென்னா அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1923 அப்படிங்கிறது ரிப்ளேஸ் பண்ணியிருக்கும். இந்த 1904 இது பண்ணிட்டு 1923 அப்படிங்கிற ஆக்ட் வந்து என்ன ரிப்ளேஸ் பண்ணியிருக்கும். இந்த ஆக்டில் வந்து என்னென்னா கவர்மெண்ட்டோட சீக்ரெசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டியை வந்து என்னென்னா வெளியே விடக்கூடாது. ஓகேவா. அப்படி வெளியே விட்டால் அதுக்கான தண்டனைகளும் அதிலேயே வந்து என்ன ப்ரெஸ்கிரைப் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா. இப்போ எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து என்ன சீக்ரெட்டான விஷயங்கள் லைக் நேஷ்னல் செக்யூரிட்டிக்கும் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டேமேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே போச்சு அப்படின்னா அது வந்து என்ன சீக்ரெட்டில் வரும். ஓகேவா. இது டாப் சீக்ரெட்டுன்னு சில இதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் எக்ஸப்ஷனலி கிரேவ் டேமேஜ். ஓகேவா. நம்மளுடைய இவங்க கொடுக்குற ஒரு தகவல் வந்து அதாவது நம்ம கண்ட்ரியை பற்றி இன்னொரு கண்ட்ரிக்கு இல்லை யாருக்கும் கொடுக்குற தகவல் வந்துன்னா நம்மளுடைய கண்ட்ரியில் மிகப்பெரிய டேமேஜ்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து டாப் சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதே மாதிரி இந்த இதில் கான்ஃபிடென்ஷியல் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வகையாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க இந்த அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்டில். ஓகேவா. ஸோ இதுக்கு முக்கியமான யாரெல்லாம் வந்துன்னா யார் வந்து இந்த ஆக்டோட ஓவரால் கண்ட்ரோலர் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் ஓவரால் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் 5 கேஸில் வந்து என்னென்னா இன்வோக் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமானது ஐஎஸ்ஆரோட இன்ஜினியர் ஒருத்தர் மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து என்னென்னா நமக்கு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்க ஒருத்தர் மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வந்து சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா. சில சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் என்னென்ன சேஞ்சஸ்னால் லைக் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோட டென்யூர் இனிமேல் கவர்மெண்ட்டே முடிவு பண்ணும். சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனோட சேலரி வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதை கம்மி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா கொண்டு வந்தாங்க. ஸோ அதே இதுதான் வந்து என்னென்னா நீங்கள் வந்து இதில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறதுனால இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற ஆக்ட் வந்து என்னென்னா அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 66% எம்ப்ளாயர்ஸ் லுக்கிங் ஃபார் அ டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ்.
than 3 years ago அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் வெளியிட்ட ரிப்போர்ட் அப்படின்னா நமக்கு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அவங்க வெளியிட்ட ரிப்போர்ட்டில் இந்த இதை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அரௌண்ட் 66% ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் லைக் கம்பெனி வச்சுருக்கிறவங்க 66% என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்த்தாங்களோ அதிலிருந்து டிஃப்ரெண்ட்டான குவாலிஃபிகேஷன் தான் இப்போ எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கு. ஓகேவா, அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இருக்கிற அதுவும் இந்தியாவில் இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இவங்களோட அந்த நீடை வந்து என்ன ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இல்லை அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமானது என்னென்னா நமக்கு ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது என்ன ஹையர் லெவலில் வந்து என்ன போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆட்டோமேஷனை ஈக்குவல் பண்ணுற மாதிரியான அந்த நாலேஜ் இருக்கிற பீப்புள் வந்து என்னென்னா இந்தியாவில் கிடைக்கிறாங்களா அப்படின்னா இல்லை கம்மியான லெவலில் தான் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அரௌண்ட் 2020. ஓகேவா, 2020 அரௌண்ட் 38 to 40 மில்லியன் அளவுக்கு ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர் வந்து என்னென்னா ஷார்ட்டேஜ் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 38 to 40 மில்லியன் ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து ஷார்ட்டேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரௌண்ட் அதுக்கடுத்து இன்னொரு என்ன சொல்கிறாங்க 90 to 95%. ஓகேவா, 90 to 95% வந்து என்னென்னா ஓவர் அதாவது சர்ப்ளஸ் பீப்புள் இருப்பாங்க, அதுவும் லோ ஸ்கில்லில் இருக்கிற பீப்புள் சர்ப்ளஸாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நிறையா லைக் பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்து மேலே ஒரு ப்ளேம் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கேற்றாப்புல நமக்கு ஸ்கில் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ ஸ்கில் மினிஸ்ட்ரி வந்துன்னா அதுக்கேற்றாப்புல சேஞ்சஸ் ரிலேட்டட் டு சிலபஸாக இருக்கட்டும் அண்ட் அதர் கரிக்குலமாக இருக்கட்டும் அதை சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஏதாவது நமக்கு கொஷின் கேட்டாங்க அப்படின்னாலும் இல்லாட்டி நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது கொஷின் கேட்டாங்களோ இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனோட இந்த நான் சொன்ன 38 to 40 மில்லியன் பீப்புள் ஷார்ட்டேஜ் தேவைப்படும் அண்ட் 90 to 95 சர்ப்ளஸ் லோ ஸ்கில்டு பீப்புள் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அண்ட் ஆட்டோமேஷனுக்கு வந்து என்னென்னா நிறைய ஸ்கில் தேவைப்படுது அதுக்கேற்றாப்புல பீப்புள் வந்து என்னென்னா இங்கே ஜென்ரேட் ஆகிறது இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன இரானியன் ட்ரக் ஸ்மக்லர்ஸ் நாப்டு இன் ஆப்ரேஷன் ஆஃப் குஜராத் கோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நாப்டுனா கைது பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரானியன்லேருந்து வந்து ஒரு 9 பேர். ஓகேவா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹெராயினை வந்து என்னென்னா இந்தியன் கோஸ்ட்டுக்கு கடத்தியிருக்காங்க த்ரூ எதன் மூலமான குவாதர் போர்ட் லைக் பாகிஸ்தான் போர்ட்லேருந்து. ஓகே, ஈரானியன்லேருந்து பாகிஸ்தான். ஓகேவா, ஈரானியன்லேருந்து பாகிஸ்தான் போர்ட்டில் இருக்க குவாதர் போர்ட் மூலமாக அதுக்கடுத்து இந்தியாவில் குஜராத்தில் வந்து என்னென்னா இந்த இதை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த குஜராத்தில் வந்து நம்மளுடைய இது வந்து என்னென்னா இது பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன இல்லிசிட் ஃபினான்சிங் த்ரூ நமக்கு பாகிஸ்தான் மூலமாக இல்லிசிட் ஃபினான்சிங் அப்படிங்கிறது இந்தியாவில் நடக்குது. அதே மாதிரி வந்து என்னென்னா இல்லீகல் மீனிங் ஆஃப் ஆக்டிவிட்டீஸும் இந்தியாவில் நடக்குது. ஸோ அதுக்கெல்லாம் இது ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளோதான். ஓகேவா, வேறு எதுவும் இந்த நியூஸில் முக்கியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்லோ அண்ட் சானிடேஷன். இந்த நியூஸ் எதை பொறுத்து அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு நியூஸ் வந்து நேற்று படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு நியூஸ் வந்திருக்கும். மொத்தம் 6 பேர் இறந்து போயிருப்பாங்க. எதனால் அப்படின்னா ஒருத்தர் வந்து என்னென்னா அவரோட நான் அந்த என்ன நியூஸ்ன்னு சொல்லிடுறேன் நேற்று வந்த நியூஸு. ஒருத்தர் வந்து என்னென்னா அவரோட வீட்டு டாய்லெட் அது லைக் செப்டிக் டேங்கை வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்படி க்ளீன் பண்ணிட்டு போயிட்டு வந்து என்ன சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு திறந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பார். அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு என்ன ஆகுனா ஆஸ்பியாக்சியேஷன் அப்படின்ற ஒரு இது வந்துடும். ASPHYXITION. ஓகேவா, இதுக்கு இப்படி என்ன மீனிங் அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் குறைபாடு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகேவா, ஸோ ஆக்சிஜன் வந்து அவர் கம்மியாக கிடச்சோடனே அவர் வந்து ஒரு மயக்க நிலைமைக்கு போயிடுவார். மயக்க நிலைமைக்கு போய் அந்த செப்டிக் டேங்க் இதுக்குள்ளேயே விழுந்துருவார். ஓகேவா, ஸோ இவரை காப்பாற்ற போனால் இவங்களோட 2 பசங்களும் அதுக்குள்ளே விழுந்துருவாங்க. அண்ட் இவங்களை பார்த்து போன இன்னொரு 3 பேரும் அதில் விழுந்து இறந்து போயிடுவாங்க. ஓகேவா, டோட்டலாக வந்து 6 பேர் இறந்து போயிடுவாங்க. அந்த 6 பேர் இறந்து போனது வந்து நமக்கு நேற்று நியூஸாக வந்திருக்கும். ஓகேவா, தமிழ்நாடு நியூஸ் காலத்தில் வந்திருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு இதுதான் வந்து ஆர்டிக்கிள் தான் இந்த ஆர்டிக்கிள். ஓகேவா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்லோ ஆன் சானிடேஷன். அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாலிசி மேக்கர்ஸ் ஹேவ் ஃபெயில்டு டு யூஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் மேக் இன் த்ரெட்னிங் ஃபீக்கல் ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபீக்கல் ஸ்லட்ஜ்னால நமக்கு வந்து நிறைய லைஃப் த்ரெட்னிங் டேமேஜஸ் வந்து வருது. ஏன்னா அதுலேருந்து வழி வர்ற கேஸஸாக இருக்கட்டும் அது வந்து என்ன ஏற்கனவே நிறையா பேர் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அரௌண்ட் நம்மளுடைய சஃபாய் கர்மச்சாரி அவங்க கொடுத்த சஃபாய் கர்மச்சாரி அந்தோலன் அப்படிங்கிறவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி அரௌண்ட் 1500 பேர் வந்து என்ன 2014 2014 2016 வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. ஓகேவா, அண்ட் இந்த ரிப்போர்ட் 2016 வரைக்கும் தான் அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. ஸோ 2018 இன்னமும் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வேலை இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்மளுடைய பாலிசி மேக்கர்ஸ் இதில் வந்து என்ன அதிகமான கவனம் செலுத்துகிறாங்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்மளுடைய ஹை பொலிட்டிக்கல் ப்ரொஃபைல் லைக் ஸ்வச் பாரத் அப்படிங்கிற மாதிரியான மிஷன்ஸ்லாம் வந்துருச்சு. அப்படி மிஷன் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்னொரு இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தோம். ஸோ செப்டிக் டேங்கோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு. அப்படி செப்டிக் டேங்கோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஃபீக்கல் ஸ்லட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கான
டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை வந்து என்னென்னா பாலிசி மேக்கர்ஸ் வந்து கொண்டு வரணும். பட் அந்த எந்த விதமான முயற்சியும் நம்மளுடைய பாலிசி மேக்கர்ஸ் கொண்டு வரலை அப்படிங்கிறது தான். இன்னமும் வந்து என்னென்னா நமக்கு மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிறது என்னென்னா அண்டர் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் கீழே வந்து என்ன ஆக்ட் 2013 கீழே இது வந்து என்ன ஒரு கிரைம். ஓகேவா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பாலிசியை வந்து அடாப்ட் பண்ணாமல் இருக்கிறது இப்போ யார் அடாப்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னா கவர்மெண்ட் தான் அடாப்ட் பண்ணாமல் இருக்காங்க. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் பண்ணுற கிரைம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு இப்போதைக்கு என்ன தேவை அப்படின்னா நமக்கு இண்டிஜினியஸ் டெவலப்டு லைக் இன்னோவேஷன் ரோபோட்டிக்ஸ் வந்து என்னென்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஐஐடி வந்து என்னென்னா ஐஐடி மெட்ராஸ் வந்து என்னென்னா ஒரு இதை வந்து என்னென்னா சானிடேஷனுக்கு ரிலேட்டடாக வந்து என்னென்னா அவங்க ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து என்னென்னா இன்னமும் டெவலப் பண்ணி அதை வந்து இந்தியாவில் வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. நமக்கு சானிடேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீப் லேபர் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்கள யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா மிஷினோ டெக்னாலஜியோ யூஸ் பண்ணாமல் இந்த சீப் லேபரை வச்சு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து என்னென்னா அதிகமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து என்னென்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இருக்குது. பட் என்னென்னா இது ஒரிஜினல் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சஃபாய் கர்மச்சாரி ஆந்தோலன் அப்படிங்கிறவங்க 1500 பேர்கிட்ட இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம கண்டிப்பாக வந்துன்னா இதில் வந்து அதிகமான கவனம் எடுத்துக்கணும். ரிலேட்டட் டு ஃபீகல் ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படிங்கிறத அதிகமாக வந்து ஃபீகல் ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படிங்கிறத வந்து என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகமான வந்து என்னென்னா லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும். நியூயர் டெக்னாலஜி வந்து என்னென்னா அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஹை பீரியாரிட்டி இன் கவர்மெண்ட் பாலிசிஸ். ஓகேவா? ஸோ இது வந்து லாங் நெக்லெக்டட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரௌண்ட் 2013 வந்திருக்கு. பட் இருந்தாலும் வந்து என்னென்னா இன்ன வரைக்கும் அந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இது ஒரு லாங் நெக்லெக்டட் ப்ராப்ளம். ஸோ இதில் கவர்மெண்ட் வந்து பீரியர் இது வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க பீரியர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாட்டி நமக்கு வந்து என்னன்னா ஹெவி ப்ரைஸஸ் வந்து அவங்க பே பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இதனால் இப்போ 6 பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதனால் நிறைய பேர் இன்னமும் நிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து என்னென்னா நம்மளுடைய பாலிசி வந்து என்ன அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணுறது அண்ட் அதை வந்து சானிடேஷனில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க ரிலேட்டட் டு சானிடேஷன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன த ட்ராஜிக் ஹீரோஸ் ஆஃப் தி ஆன்டி ஐஎஸ் வார். ஓகேவா? ஸோ ட்ராஜிக் ஹீரோஸ் இப்போ வந்து இதில் வந்து டோட்டலாக இது வரைக்கும் சிரியாவில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருக்காங்க. யார் எந்த இடத்த போய் அட்டாக் பண்ணாங்க, எப்போ கிடச்சிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோட்டல் ஹிஸ்ட்ரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த ஹிஸ்ட்ரி வந்து நம்ம எக்ஸாமில் எழுத போகிறது கிடையாது. ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரி வந்து என்னென்னா இது வந்து வேர்ல்டு அப்படியே இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் சிரியாவில் வரும். ஸோ அதனால் வந்து என்னென்னா இதில் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் ஓவராலாக தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் வந்து என்னென்னா இதில் சிரியன் கவர்மெண்ட். ஓகேவா? சிரியன் கவர்மெண்ட்டு, நெக்ஸ்ட் வந்தோன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டு, நெக்ஸ்ட் ரஷ்யா அண்ட் நமக்கு ஈரான், இந்த 4 கண்ட்ரி அண்ட் டர்க்கி. ஓகேவா? இந்த 5 கண்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சிரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு காலிஃபேட் அப்படிங்கிறவங்க தான் அந்த ஐஎஸ் இதை கிரியேட் பண்ணவங்க. ஓகேவா? ஐஎஸ் வந்து என்னென்னா காலிஃபேட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுவாங்க. காலிஃபேட் அப்படிங்கிறவங்க யாருன்னா முகமது அவங்களுக்கு பின்னாடி வந்த அந்த தலைவரை தான் வந்து என்ன காலிஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் முஸ்லீம் இவங்களோட தலைவர் தான் காலிஃபேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு ஆதரவாக என்னென்னா ஐஎஸ் அப்படிங்கிற அமைப்பு உருவாகி அதில் வந்து என்ன ரொம்ப கன்சர்வேட்டிவ் டைப்பில் அவங்க வந்து இஸ்லாமிக் ஷரியத்தில் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. அண்ட் இவங்க ஃபஸ்ட்டு சிரியாவில் வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னென்னா நம்ம அவங்க ஆரம்பித்தது லைக் இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா ஐஎஸ் சிரியா, ஈராக், ஓகேவா, அதுக்கடுத்து டர்க்கி, இந்த எல்லா இடத்துலையும் வந்து என்னென்னா இந்த ஐஎஸ்ஓட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து என்னென்னா கடைசியாக வந்து என்னென்னா கைப்பற்றின இடம் வந்து என்னென்னா அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக போன மந்த்து தான் வந்து என்னென்னா நமக்கு இந்த நியூஸ் போன வாரம் தான் இந்த நியூஸ் வந்துச்சு. பாக்கோஸ் அப்படிங்கிற இடம் சிரியாவோட ஈஸ்டர்ன் சிரியாவில் இருக்கிற இடத்துக்கு பேர் பாக்கோஸ். இதை லேட்டஸ்ட்டாக வந்து குர்திஷ் ஃபோர்ஸ் வந்து என்னென்னா ஐஎஸ்ஐஎஸ்லேருந்து பிடிங்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஐஎஸ்ஐஎஸ் டோட்டலாக வந்து சிரியாவிலேருந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐஎஸ்ஐஎஸ் இன்னும் போகல. அவங்களோட ஸ்லீப்பர் செல்ஸு அண்ட் சிம்பத்தைசர்ஸ், ஓகேவா, அதே மாதிரி மெனி இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்து என்னென்னா இன்னமும் வந்து என்னென்னா ஐஎஸ்ஐஎஸில் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சிரியாவில் நமக்கு இதுக்கு முன்னாடி இப்போ நடந்த பிரச்சனைகள்லாம் ஓவராலாக சொல்லியிருக்காங்க. யூஎஸ், ஓகேவா, அதுக்கடுத்து ரஷ்யா, ஈரான், ஓகேவா, அந்த 2 வகையான தீவங்க இருக்காங்க. இந்த யூஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா குர்திஷ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க. அந்த குர்திஷ்க்கு வந்து என்ன ஆதரவாக செயல்படுறவங்க. அண்ட் அந்த குர்திஷ் வந்து என்னென்னா அங்கே இருக்கிற லைக் பிரதமரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்னென்னா குர்திஷ் ரிலேட் அல்லது ஆப்போசிஷன் பார்ட்டியோட லீடரை வந்து என்னென்னா தலைவராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு குர்திஷும் வந்து என்னென்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. இதே இது ரஷ்யா, ஈரான் அப்படிங்கிற இந்த 2 கண்ட்ரியுமே என்ன பண்ணியிருக்கோம்
அப்படின்னா அங்கே இருக்கிற இப்போ இருக்கிற அந்த தலைவருக்கு வந்து என்னென்னா இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. அண்ட் அங்கே அந்த சிரியன் ஆர்மி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த 5 லைக் யூஎஸ் குர்திஷ் ஃபோர்ஸு அண்ட் ரஷ்யா, ஈரான் அண்ட் சிரியன் ஃபோர்ஸ், இந்த 4 ஃபோர்ஸும் சேர்ந்து வந்தோன்னா ஐஎஸ்ஐஎஸ்க்கு அகேன்ஸ்டாக பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஐஎஸ்ஐஎஸை டோட்டலாக வந்து என்னென்னா அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ இதை தான் இங்கே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிரியாவில் வந்து என்னென்னா ஐஎஸ் வந்து எங்கேருந்து காலி பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்து பேர் கொடுத்துருக்காங்க. கோபானே அப்படிங்கிற இடம் தான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சிரியாவில் ஐஎஸ் வந்து வெளியே போன இடம். ஓகேவா. ஸோ ஐஎஸ்டிருந்து சிரியன் கவர்மெண்ட் அண்ட் யூஎஸோட குர்திஷ் படைகள் சேர்ந்து கைப்பற்றின இடம் வந்து கோபானே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இடம் வந்துன்னா பகூஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் இதில் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து என்ன, ப்ளோ அகெயின்ஸ்ட் ஆர்டிகல் 370 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஃபஸ்ட் இப்போ ஆர்டிகல் 370 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும். ஆர்டிகல் 370 அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். ஓகேவா. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு அங்கம் தான். பட் இருந்தாலும் வந்து என்னென்னா அவங்களுக்குன்னு சில ஸ்டேட்டஸ் ஸ்பெஷலான ஒரு ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா நமக்கு வந்து என்னென்னா இப்போ மற்ற ஸ்டேட்லாம் வந்து எப்படி செயல்படுதோ அது மாதிரி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் செயல்படாது. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு தனி லைக் கான்ஸ்டியூஷன் இருக்குது, அவங்களுக்குன்னு தனி சிட்டிசன்ஷிப் இருக்குது. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஆக்ட் கிரியேட் பண்ணாலும் அது டேரெக்டாக வந்து என்னென்னா நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளை ஆகாது. அங்கே இருக்கிற கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அல்லது அங்கே இருக்க ஸ்டேட் அசம்பிளி அதை அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து அப்ளை ஆகும். ஈவன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கூட அவங்க சொன்னால் மட்டும்தான் அப்ளை ஆகும். எக்ஸப்ட் 3 என்னென்ன அப்படின்னா டிஃபென்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன், இந்த 3ல் மட்டும் டேரெக்டாக வந்து என்னென்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து எந்த ஆக்டனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அதர் தென் மற்ற எல்லாத்தையும் வந்து என்னென்னா அங்கே கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அங்கே இருக்கிற அசம்பிளி வந்து கட்டாயம் வந்து என்னென்னா அவங்களுடைய பர்மிஷன் கொடுத்தாகணும். இதுதான் வந்து என்னென்னா நமக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் இடையில் உள்ள இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப். இப்போ ஆர்டிகல் 370 அப்படிங்கிறது என்னென்னா அவங்களுக்கு கொடுத்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அதில் ப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா பிரசிடென்ஷியல் ஆர்டர்ஸ் அண்ட் த சர்க்கம்ஸ்டன்சஸ் இன் விச் தே வேர் மேட் ஹாவ் எரோடட் ஜேஎன்கே ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ இன்வோக் பண்ண பிரசிடென்ஷியல் ஆர்டர்ஸ், அதாவது இப்போ இருக்க அங்கே இருக்க சர்க்கம்ஸ்டன்ஸில் இப்போ பிரசிடென்ஷியல் ஆர்டர் அவங்க பண்ணியிருக்கிறது வந்து என்னென்னா ஜேஎன்கேயோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்க்கு வந்து ப்ராப்ளம் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இப்போ ஜேஎன்கேயில் மொத்தம் ஒரு பிரச்சனைனா இப்போ அங்கே ஜிஎன்கே வந்து என்ன பிரசிடென்ஷியல் நமக்கு ரூல்ஸில் இருக்குது. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிகல் 90 அவங்களோட செக்ஷன் 92 படி கவர்னர்ஸ் ரூலில் இருந்தாங்க. இப்போ வந்து என்னென்னா அவங்க 6 மாதம் வரைக்கும் அவங்க கவர்னர்ஸ் ரூலில் இருப்பாங்க. ஓகேவா. நமக்கு டேரெக்டாக மற்ற ஸ்டேட்டாக இருந்தால் டேரெக்டாக 356 இன்வோக் பண்ணிடலாம். பட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஃபஸ்ட்டு செக்ஷன் 92 இன்வோக் பண்ணுவாங்க. இன்வோக் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா அங்கே வந்து கவர்னர் ரூல் அப்ளை ஆகும். ஓகேவா. அதுக்கடுத்து 356 வந்து 6 மாதம் கழிச்சு பண்ணுவாங்க. அது வந்து பிரசிடென்ஷியல் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ இந்த ஆர்டிக்கல் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலமாக, அதாவது இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா மார்ச் 1 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 77th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இது ரெண்டுமே ஜேஎன்கேக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரசிடென்ஷியல் ஆர்டர் அங்கே இருக்கிற கவர்னரும் அப்ரூவ் பண்ணிட்டார். ஓகே. ஸோ அதனால் வந்து இது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு அகேன்ஸ்டாக இப்போ கேஸ் போய்கிட்டு இருக்கு. கேஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டில், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. வாட் இஸ் 77th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 77th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது என்னன்னா ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஓகேவா. இதில் ஸ்டேட் சர்வீஸில் கொண்டு வந்ததான் இந்த 77th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். லைக் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% ஓகேவா ப்ரொவிஷன் ஃபார் ஜாப். ஓகேவா. இதுதான் வந்து இந்த 2 அமெண்ட்மெண்ட்டையும் இப்போ அங்கேயும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரசிடென்ஷியல் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கவர்னர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகேவா. இந்த மாதிரி அதாவது இப்போ பிரசிடென்ஷியல் ரூலில் இருக்கிற அந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து என்னன்னா இந்த மாதிரி லைக் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அங்கே கிடையாது. ஓகே. இப்போ அங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிடையாது. அப்போ பிரசிடென்ஷியல் ஆர்டரை யார் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் அப்ரூவ் பண்ணணும். பட் அங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியே இல்லை. அப்படி இல்லாதப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த பிரசிடென்ஷியல் ஆர்டர் வந்து இது பண்ணுறது வந்துன்னா இது வந்து ஆர்டிகல் 370க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நிறைய பிரசிடென்ஷியல் ஆர்டரை ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு செல்லும் அப்படின்னு நிறையா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரசிடென்ஷியல் ஆர்டர் போட்டிருப்பாங்க. அங்கே தான் அங்கே இருக்க ஸ்டேட் அசம்பிளி அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. பட் முக்கியமாக 2 கேஸ் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று என்ன கேஸ்னால் ஆர்டிகல் 249 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா
1986 வந்து என்ன பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலமாக உள்ளே கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ 2019 ஆர்டிகல் நான் சொன்ன ஆல்ரெடி 103 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அண்ட் 77th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பிரசிடென்ஷியல் ஆர்டரில் உள்ளே கொண்டு போயிருப்பாங்க. இந்த ரெண்டுமே வந்து என்னென்னா ஜேஎன்கேயோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை வந்து டைல்யூட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆர்டிகல் 249 அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சில சமயங்களில் வந்து என்ன பார்லிமெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காண்டி சில ஆக்டை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கான்ஸ்டியூஷனல் இதையும் வந்தோன்னா ஜேஎன்கேக்கு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ஷியல் ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த 1986 பிரசிடென்ஷியல் ஆர்டர் பாஸ் பண்ணும்போது இது வந்து செக்ஷன் 92 கவர்னர் ரூலில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கவர்னர் ரூலில் இருக்கும். பட் இப்போ 103 அண்ட் 77th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இப்போ பண்ணியிருக்கிறது வந்து இப்போ அது பிரசிடென்ஷியல் ரூலில் இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி இவர் இந்த ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆர்டிகல் 249 இவங்க இன்வோக் பண்ணப்போ அங்கே வந்து என்னென்னா கவர்னர் ரூல் இருந்துச்சு. அது வந்து என்னென்னா கவர்னர் ரூல் வந்து நாட் கம்ஸ் அண்டர் பிரசிடென்ட். ஓகே, அப்போ இருக்கிற கவர்னர் செக்ஷன் 92 கீழே இருக்கிற அந்த கவர்னர் ரூல் அப்படிங்கிறது இண்டிபெண்ட்டாக அவர் கவர்னர் வந்து எதனாலும் செயல்படுத்தலாம். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்கணும்னு அவசியம் இல்லை. சரி பரவாயில்ல, நீங்கள் 249 வந்து 1986 கவர்னர் ரூல் அப்போ வந்து என்னென்னா பண்ணிங்க. ஈவன் பேப்பர்லையாவது கவர்னருக்கு அங்கே இண்டிபெண்ட் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் இதை ஓரளவுக்கு நம்புவோம் அப்படின்றாரு. ஆண்டா வந்து என்னென்னா 2019 பண்ணது பிரசிடென்ஷியல் ரூலில் இருக்குது. பிரசிடென்ஷியல் ரூலுக்கு கீழே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைரக்ட் கண்ட்ரோலில் ஜேஎன்கேயோட கவர்னர் வந்துருவார். அப்படி இருக்கப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது அப்படியே அவர் கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ கொண்டு வந்து அந்த பிரசிடென்ஷியல் ஆர்டர் அகெயின்ஸ்டாக இருக்குது ஆர்டிகல் 370 அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் 249 அகெயின்ஸ்டாக வந்து ஆல்ரெடி வந்து ஜேஎன்கே ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்குது. பட் அது இன்ன வரைக்கும் முடியலை. அது இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த இதுக்கு இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இவர் கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து அகெயின்ஸ்ட் ஃபெடரலிசம்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம் அப்படிங்கிறத வந்து என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாதுகாக்கணும். ஓகேவா? பட் இந்த பிரசிடென்ஷியல் ரூலை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லைக் பிரசிடென்ஷியல் ஆர்டரை வந்து என்னென்னா அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பாஸ் பண்ணுறது வந்து என்னென்னா இது வந்து அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் ஃபெடரலிசம்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா இந்த ஜேஎன்கேல இந்த பிரசிடென்ஷியல் ஆர்டர் அந்த இன்வோக் பண்ண சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து என்ன ரொம்ப ராங்கான சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கலில் இவங்க சொல்லியிருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துன்னா வி நீட் இஸ் அ காமன்ஸ் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹவு இந்தியன் ஹேண்டில்ஸ் லேண்ட் யூஸ். ஓகேவா? ஹவு இந்தியன் ஹேண்டில்ஸ் லேண்ட் யூஸ் சேஞ்ச் வில் டிசைட் வெதர் இட் கேன் இம்ப்ரூவ் லைஃப்ஸ் வித்தவுட் வார்மிங் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்து என்னென்னா எந்த இதை பேசியிருக்காங்க, அதாவது இதுக்கு முன்னாடி கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசின எல்லாருமே வந்து என்னென்னா நம்ம வந்து அதிகமான கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணுறோம். ஸோ அல்லது அதிகமான லைக் நம்மளோட எனர்ஜி நீட்ஸ்னால நமக்கு வந்து என்ன அதிகமான அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் வெளியே வருது அப்படின்னு பேசியிருப்பாங்க. பட் இவர் முழுக்க எந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா லேண்ட் யூஸ் சேஞ்ச். ஓகேவா? லேண்ட் யூஸ் சேஞ்ச். நீங்கள் லேண்ட் யூஸை சேஞ்ச் பண்ணுறதுனால தான் இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது அதிகமாகுது அப்படிங்கிறதும், அந்த கிளைமேட் சேஞ்சினால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது அதிக லெவலில் வந்துன்னா பீப்புளை பாதிக்குது அப்படிங்கிறதையும் இவர் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. வாட் இஸ் லேண்ட் யூஸ் சேஞ்ச் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு லேண்ட் வந்துன்னா ஒரு காமன் லேண்டு அல்லது ஒரு கம்யூனிட்டி லேண்டாக இருக்குது அப்படின்னா அந்த லேண்டில் வந்து எதுவுமே வந்துன்னா லைக் பில்டிங்கோ அல்லது அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டோ எதுவுமே இருக்காது. அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா நமக்கு கவர்மெண்ட் லேண்ட் அப்படிங்கிறதுனால ஒரு அங்கே வந்து நிறையா செடிகள் தாவரங்கள் தான் வளர்ந்துருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா நமக்கு கிரவுண்ட் வாட்டரோட இது வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அதர் திங்ஸ் லைக் நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக அங்கே நடந்துகிட்டு இருக்கும். பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேண்ட் யூஸ் சேஞ்சில் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த லேண்டை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க அல்லது பெரிய பில்டிங்கை வந்து பில்டப் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா ஈவன் கிளைமேட் சேஞ்சினால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை தாங்கிக்கிற அளவுக்கு கூட நம்ம கண்ட்ரியாக இருக்கட்டும் எந்த கண்ட்ரிக்குமே அந்த இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு லேட்டஸ்ட்டாக இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அக்டோபர் 2018 ஒரு ரிப்போர்ட் விட்டாங்க. அந்த ரிப்போர்ட் படி என்னன்னா ஈவன் 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகினாலே நமக்கு வந்து மிகப்பெரிய கிளைமேட் சேஞ்சஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம 1.5 டிகிரி செல்சியஸை அட்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கவர்மெண்ட்டும் எனர்ஜி ரிலேட்டடில் கார்பன் டை ஆக்சைடை வந்து இது பண்ணுறது தான் பற்றி பேசுகிறாங்க. இது வந்து என்னென்னா அவங்களுடைய குறுகிய அந்த கிட்ட பார்வை அப்படிங்கிறது தான் காமிக்குது. ஸோ நமக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து கம்மி பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பண்ண வேண்டியதுன்னா லேண்ட் யூஸ் சேஞ்சை வந்து என்னென்னா நம்ம வந்து
உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம எக்கனாமி இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லேண்ட் யூஸை வந்து என்னென்னா மாற்றுது. அப்படி லேண்ட் யூஸ் ஆட்டோமேட்டிக்காக மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா கார்பரேஷனாக இருக்கட்டும், அதர் கவர்மெண்ட் இதாக இருக்கட்டும், இல்லீகலாக என்ன பண்ணுறாங்கன்னா லேண்டை வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. அப்படி லேண்டை வந்து ஆக்குபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லேண்ட் யூஸ்னால் அந்த வர்ற அந்த நேச்சுரல் இதெல்லாம் வந்து என்னென்னா இதனால் தடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக வந்து என்னென்னா இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927 வந்து என்னென்னா சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஓகே, அந்த சேஞ்சஸ் படி வந்து என்னென்னா ஃபாரஸ்ட் அஃபிஷியலுக்கு வந்து நான் நிறைய பவர் கொடுத்தாங்க. ஈவன் ஃபாரஸ்ட் அஃபிஷியல் வந்து என்னன்னா அவங்களுக்கு கன் கொடுப்பான், அவங்க வந்து ஈவனாக ஷூட் பண்ணலாம், அல்லது எந்த ஒரு வீட்லேயும் போயிட்டு வந்தோன்னா அவங்க வந்து செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறையா பவர் கொடுத்தாங்க. அண்ட் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனுக்காண்டி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டையும் அதில் வந்து பண்ணலாம், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டையும் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை தான் வந்து 1927 ஃபாரஸ்ட் ஆக்ட்ஸில் இப்போ ஒரு சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இன்னும் அந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகலை. அதேமாதிரி லேட்டஸ்ட்டாக கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அரௌண்ட் நம்மளுடைய 7500 கிலோமீட்டர் ஷோர் லைனில் சம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஈவன் வித்தின் 10 மீட்டருக்குள்ளேயே வந்துன்னா நமக்கு வந்து சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் வந்து ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்டாக இருந்தால் ஈவன் கடலுக்கு மேலே கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ இது எல்லாமே லேண்ட் யூஸ் சேஞ்சை வந்து அதிகமாக கொண்டு வருது. இதனால் வந்துன்னா நமக்கு கிளைமேட் சேஞ்சுங்கிறது அதிக லெவலில் இந்தியாவை பாதிக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ நம்ம வந்து என்னென்னா எக்கனாமிக்காண்டி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற ஒவ்வொரு விஷயம், லைக் வாட்டரை டிஸ்டர்ப் பண்ணுறோம், கிரவுண்ட் வாட்டரை வந்து என்னென்னா நம்ம கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம், அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய பயோடைவர்சிட்டியை டிஸ்டர்ப் பண்ணுறோம். இப்படி எல்லாமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக் இம்ப்ரூவ் ஆகாது. இது வந்து என்ன எக்கனாமியில் வந்து டவுன்வர்டில் தான் கொண்டு போகும் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னையோட 2015 வந்த ஃப்ளட்னால என்ன ஆகுதுன்னா சென்னையில் லேண்ட் யூஸ் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேவா, ஸோ அப்படி சேஞ்ச் ஆனதுனால அங்கே அதிகமான மழை பெஞ்சு அது வந்து என்னென்னா ரெயின் வாட்டர் கீழே போகாமல் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து போனதுனால நமக்கு வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான அர்பன் ஃப்ளட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னென்னா இப்போ அதிகமாக கிரியேட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து என்னென்னா நம்ம நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய மைண்ட்லெஸ் லேண்ட் யூஸ் சேஞ்ச் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஓகேவா, ஸோ அப்போது நம்ம வந்து என்னென்னா இப்போ இனிமேல் வந்து என்னென்னா ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் வந்து ரிலேட்டட் டு லேண்ட் யூஸில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் நிறையா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து என்னென்னா அதுக்கு ஏற்றாப்பில் வந்து என்னென்னா திட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஏ டீல் அட் லாஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா நாகாலிசமை பற்றி பேசியிருக்காங்க. நாகா கான்ஃப்ளிக்ட் 2015 வந்து என்னென்னா நாகாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து என்னென்னா ஒரு அக்ரிமெண்ட் வரும். ஓகேவா, ஸோ நாகா அக்ரிமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து என்ன பீஸ் அக்ரிமெண்ட். ஓகேவா, ஸோ அவங்க வந்து சீஸ்ஃபயர் வயலேஷன் இதெல்லாம் பண்ணாமல் கொஞ்ச நாள் பீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2015 அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அடுத்து ஒரு இன்டர்குலேட்டரும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அவர் யார் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் நாகா பீப்புளுக்கும் இடையில வந்து என்ன ஒரு இணைப்பு பாலம் மாதிரி இது பண்ணி அவங்களுக்கு ஒரிஜினலாக என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னன்னா இந்த இன்டர்குலேட்டரோட முக்கியமான வேலை. ஸோ அவர் வந்து என்னன்னா இப்போ ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு வந்தோன்னா செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதில் வந்து என்னன்னா சம் சேஞ்சஸ் வந்து மேபி அவர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் ஆல் டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் சாதகமான ஒரு டீல்லாம் கொண்டு வர முடியாது. ஓகேவா, நாகா கான்ஃப்ளிக்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பாசிட்டிவான டீல் கொண்டு வருவாங்க. பட் அது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த டீல் வந்த பிறகு தான் தெரியும் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ நாகலிசம் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு மணிப்பூர், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து இதில் இருக்க அந்த நாகா பீப்புள் இருக்காங்கல்ல அவங்கள ஒன்று போல் சேர்த்து நாகலிசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஓகேவா, ஸோ அது என்னன்னா உட்டோப்பியன் ஸ்டேட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உட்டோப்பியன் ஸ்டேட்னா கற்பனையான ஸ்டேட்டு மாதிரியான ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா ட்ரைபல் பீப்புளையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துட்டு அண்ட் அவங்களுக்கு வந்து எதுவும் டேக்ஸ் கிடையாது அண்ட் லைக் கம்யூனிஸ்ட் சொசைட்டி மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நமக்கு ப்ரீ லைக் நமக்கு இதுக்கு முந்தி காலத்தில் இருந்த லைஸ்ட் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் இருந்த கம்யூனிஸ்ட் டைப் ஆஃப் இதை வந்து கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் அதெல்லாம் நடக்காத விஷயம் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த பிரிட்டிஷ் ஆக்டை பற்றி பேசியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு இதில் முக்கியம் இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டெம்பிள் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா நமக்கு கால்ஸ் டு லிபரேட் டெம்பிள்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் கோஸ் அகேன்ஸ்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் எத்தோஸ் ஆஃப் த டிராவிடியன் மூவ்மெண்ட் அண்ட் தி லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக சுப்பிரமணியன் சுவாமி அண்ட் நமக்கு லைக் ராஜா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. என்ன கேஸ் அப்படின்னா ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட்ஸ் அவங்க வந்து என்னென்னா அந்த டெம்பிளை வந்து என்னென்னா
நமக்கு இப்போ எல்லா டெம்பிளையும் வந்து என்னென்னா நம்மளுடைய அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் தான், அதாவது கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி தான் வந்து என்ன எல்லா டெம்பிளையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து என்ன கான்ஸ்டியூஷனல் இதுக்கு அகெயின்ஸ்ட்டு. ஸோ இதனால் இதெல்லாமே கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேன்சல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஜியஸ் டாமினேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் நமக்கு வந்து என்ன டெம்பிளில் வந்து ரிஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கவர்மெண்ட்டோட இந்த ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்ஸ்மெண்ட்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் போராடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பேக்வேர்டு கிளாஸை வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்காண்டி ராமசாமி அவங்க வந்து என்னென்னா ரொம்ப போராடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து கன்சர்வேட்டிவ் நேச்சரை வந்து மாற்றி ஓரளவுக்கு நமக்கு வந்து என்னென்னா இன்டெகிரிட்டி நேச்சரில் வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் என்னென்னா இப்போ மறுபடியும் இவங்க கொண்டு இருக்க அந்த கேஸ் வந்து என்னென்னா சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். லைக் பேக்வேர்டு கிளாஸஸ் மேலே வந்து என்ன மேபி அகெயின் வந்து என்ன ஒரு அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது திராவிடியன் மூமெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கலில் இவங்க சொல்லியிருக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கலில் முக்கியம் தான் ரிலேட்டட் டு நம்மளுடைய ஸ்டேட்டோட செக்யூலரிசம். ஏன்னா லேட்டஸ்ட்டாக வந்து என்னென்னா ஷாராபான கேஸ் இருக்குது. அண்ட் என்னென்னா நமக்கு கேரளாவோட அந்த உமன்ஸ் என்ட்ரி இன் ஐயப்பன் டெம்பிள். ஓகேவா? இது 2மே இருக்குது. ஸோ அதனால் இந்த இது கொஞ்சம் முக்கியம். நெக்ஸ்ட் வந்து இந்தியா இன் பேக் டு ஈஸ் யூஎஸ் ஃபார்ம்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பேஸ் எரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் பேஸ் எரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இந்த பேஸ் எரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் இந்த ஒரு மெத்தடை யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா OECD. ஓகேவா? OECD அப்படிங்கிறது என்னென்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அண்ட் G20 கண்ட்ரிஸ் வந்து என்னென்னா 2013 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? 2013 கொண்டு வந்த இந்த இதோட இது என்னென்னா இப்போ நம்ம கண்ட்ரியில் ஒரு கம்பெனி இருக்குன்னு வைங்களேன். இந்த நம்ம கம்பெனியில் டேக்ஸ் அதிகம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ சிங்கப்பூரில் இருந்தால் நிறையா கம்பெனிஸ் சிங்கப்பூர் மொரிஷியஸில் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா கம்பெனிஸ் வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா சிங்கப்பூர் அண்டு நமக்கு வந்து என்னென்னா அக்ரிமெண்ட் இருக்குது. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா லைக் இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து என்னென்னா நமக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ மல்டிபிள் டேக்ஸஸ் வந்து கிடையாது. ஸோ மொரிஷியஸை பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து அவங்க கம்மி. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரியும் மொரிஷியஸும் வந்து என்னென்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறதுனால ஸோ மொரிஷியஸில் வந்து இவங்க 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடை மட்டும் வாங்கிட்டு அந்த வீட்டிலேருந்து நம்ம வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஹுண்டாய் கம்பெனியை வந்து ரன் பண்ணுற மாதிரி அங்கே காமிப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற எல்லா ப்ராஃபிட்டும் எடுத்து கொண்டு போய் மொரிஷியஸில் வச்சுருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கண்ட்ரியில் அவங்க டேக்ஸே பே பண்ணாமல் மொரிஷியஸுக்கு கொண்டு போய் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. கம்மியான, அதாவது நம்ம ஊரில் வந்து என்னென்னா இவங்க ஒரு 10 கோடி வந்து நமக்கு டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா அங்கே 1 கோடி டேக்ஸ் பே பண்ணால் போதும், மிச்சம் 9 கோடி அவங்களுக்கு லாபம் வரும். இதுதான் வந்து என்ன பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் அந்த இது கொண்டு வந்ததுக்கான முழுமையான ரீசனே. ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டி லெவல் கார்பரேஷன் கண்டிப்பாக வந்து என்னென்னா அவங்களுடைய டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்ன அந்தந்த கண்ட்ரி கிட்ட வந்து என்னென்னா அவங்க காமிக்கணும் அப்படிங்கிறதா அந்த பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங்கோட முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகேவா? இப்போ என்னென்னா நம்மளும் யூஎஸும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்ட்ரி பை கண்ட்ரி ஒரு ரிப்போர்ட் போட்டு கொண்டு வந்திருக்கும். அது என்னென்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இப்போ யூஎஸில் இருக்கிற மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் பேரண்ட் கம்பெனி இந்தியாவில் வந்து என்னென்னா அவங்களுடைய சப்சிடரி கம்பெனிஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து என்னென்னா அங்கே வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எல்லாமே ஒத்து வந்தது எல்லாமே வந்து என்னென்னா யூஎஸ் கண்ட்ரிகிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அதுக்கான அந்த விளக்கங்கள் வந்து அதிகமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் இந்த இதில் முக்கியமாக சொல்ல வந்தது. அப்போ என்ன ஆகுதுன்னா எம்என்சி கம்பெனிஸோட அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோட அந்த கம்ப்ளைண்ட் இதை வந்து என்னென்னா இவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் யூஎஸ்க்குமான அந்த ட்ரேட் பெனிஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி யூஎஸில் இருக்க நிறையா பேரண்ட் கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து என்ன ஈஸியாக வந்து என்ன ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணி அவங்க அளவுக்கு அதிகமான அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க யூஎஸ் கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் அந்த இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன டெபாசிட் ஆர்டினன்ஸ் டஸ் நாட் கவர் கோல்டு ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்னன்னா டெபாசிட் ஆர்டினன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்துச்சு. என்னன்னா பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது ராம்நாத் கோவிந்த் அவங்க வந்து என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக சைன் போட்டாங்க 2019 பிப்ரவரியில். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நிறையா இல்லிசிட் லைக் நமக்கு வந்து என்னன்னா நிறையா டெபாசிட் ஸ்கீம் இருக்கும். லைக் பொன்சி ஸ்கீமு, ஃபேக் ஸ்கீமு, ஓகே, அந்த மாதிரியான நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த ஸ்கீம்ஸ்லலாம் வந்து என்னென்னா இது மேலும் இது வந்து இல்லீகல். இதுக்கு வந்து என்னென்னா லைக்
அவங்க வந்து என்ன ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன சீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான எல்லா விஷயமும் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த ஆர்டினன்ஸில் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்போ நமக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸு அதே மாதிரி நிறையா ஜுவல்லரி கடைலாம் என்ன பண்ணுறாங்கன்னா தங்க முதலீட்டு திட்டம் அப்படிங்கிற மாதிரியான நிறையா அந்த திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதுவும் இல்லிசிட்டில் வருமா அப்படிங்கிறதான் கேட்டிருந்தாங்க. பட் இப்போ அது வந்து இல்லிசிட்டில் வராது, அன்ரெகுலேட்டட் டெபாசிட் மட்டும்தான் வரும். இதெல்லாம் வந்து ரெகுலேட்டட் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்துன்னா என்ஆர்ஐஸ் கேன் டேக் பார்ட் இன் ரூபி ரேட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரே ஒரு இது மட்டும்தான், ரூபி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் ரூபி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் அப்படின்னா, இப்போ நீங்கள் 2 பேரும் மணி பே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 2 பேருமே இந்தியன் மணியில் தான் வந்ததுன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பீங்க. அண்ட் அவங்க பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்துன்னா இந்தியன் ருப்பியிலே இருக்கும். அதுதான் வந்துன்னா ரூபி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் அப்படிங்கிறது. ஓகே, இதுதான் இந்த நியூஸில் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.